உங்களுக்கு இன்னைக்கு, நாளைக்கு, நாளை மறுநாள், அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து டாலருக்கான தேவை இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் பேங்க்கில் டாலர் வாங்க போனீங்க அப்படின்னா இந்த 4 நாளைக்கும் பேங்க் உங்களுக்கு ஒரே ரேட்டை கொடுப்பாங்களா இல்லை வேறு மாதிரியான ரேட்டை கொடுப்பாங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற 4 முக்கியமான ரேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கேஷ், டாம், ஸ்பாட் அண்ட் ஃபார்வர்ட்ஸ். வெல்கம் டு கர்கனாமிக்ஸ். இந்த கேஷ், டாம், ஸ்பாட், ஃபார்வர்ட் அப்படிங்கிற 4 ரேட்டுமே இன்னைக்கு தேதியில் நாம் அக்ரி பண்ணுற ரேட்ஸ் தான். ஆனால் இதோட செட்டில்மெண்ட் என்னைக்கு நடக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த 4 ரேட்ஸுமே மாறுபடுது. இன்னைக்கு தேதியை நாம் டீன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு தான் நாம் பேங்க்கில் டாலர் வாங்க போகிறோம். இன்னைக்கு ஒரு டாலர் ரேட்டை அக்ரி பண்ணிவிட்டு செட்டில்மெண்ட் இன்னைக்கே நடக்கணும்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்து டெபிட்டோ கிரெடிட்டோ இன்னைக்கு நடக்கணும் அப்படின்னா அதுக்கு கேஷ் ரேட்டுன்னு சொல்கிறோம். T+0 இன்னைக்கு ரேட் புக் பண்ணுறோம், இன்னைக்கே டிரான்சாக்ஷன் நடந்துருது. அதனால இதை T+0ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ரேட்டை அக்ரி பண்ணிவிட்டு என்னோட அக்கௌண்ட்டில் டெபிட்டோ கிரெடிட்டோ நாளைக்கு நடந்தால் போதும், அதாவது அடுத்த ஒர்க்கிங் டே, அடுத்த வேலை நாள் நடந்தால் போதும் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு டாம் ரேட், டுமாரோவுக்கான ரேட். பேங்க்ஸ் கொடுக்குற ரேட் T+1. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ரேட் அக்ரி பண்ணிக்கிறேன், என்னோட டிரான்சாக்ஷன் 2வது ஒர்க்கிங் டேல நடந்தால் போதும், T+2ல நடந்தால் போதும் அப்படின்னா அதற்கு பேங்க் கொடுக்குற ரேட் ஸ்பாட் ரேட்னு சொல்கிறோம். ஸ்பாட் ரேட்டுக்கு அப்புறமா 3வது ஒர்க்கிங் டேல ஆரம்பித்து அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுற டேட் 1 மாதம், 3 மாதம், 6 மாதம், 1 இயர் கழித்து ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கணும், அதுக்கு நான் இன்றைக்கே ரேட் புக் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னா அதை ஃபார்வர்ட் ரேட்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் கேஷ் டேட் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் டெபிட்டோ கிரெடிட்டோ இன்றைக்கே நடக்கும், டாம் ரேட்டில் நாளைக்கு நடக்கும், ஸ்பாட் ரேட்டில் நாளை மறுநாள் நடக்கும், ஃபார்வர்ட் ரேட்டில் 3வது ஒர்க்கிங் டேல இருந்து நீங்கள் சூஸ் பண்ணுற டேட் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், அந்த நாளில் இந்த டிரான்சாக்ஷன் செட்டில்மெண்ட் நடக்கும். அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, இந்த 4 ரேட்டும் ஒரே மாதிரி இருக்குமா இல்லை வேற வேற ரேட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிறதுலையே கேஷ் ரேட் கம்மியாக இருக்கும், டாம் ரேட் அதை விட பெட்டராக இருக்கும், ஸ்பாட் ரேட் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஸ்பாட் ரேட்டை விட ஃபார்வர்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் இந்த 4 ரேட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நாம் ஸ்க்ரீனில் பார்க்குற ரேட், நம்ம டிவியில் பார்க்குற ரேட்டாக இருக்கட்டும், இல்லை நியூஸ் பேப்பரில் பார்க்குற ரேட்டாக இருக்கட்டும், இல்லை வெப்சைட்டில் ரெஃபர் பண்ணுற டாலர் ரூபியோட ரேட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே ஸ்பாட் ரேட்டை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸ்பாட் ரேட்டு தான் நம்ம ரெஃபரன்ஸ் ரேட்டுன்னு வச்சுக்கலாம். ஏன் எல்லாரும் இந்த ஸ்பாட் ரேட்டை ரெஃபரன்ஸ் ரேட்டாக மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாடுகளுக்கு இடையே இருக்கிற டைம் டிஃப்ரென்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மார்னிங் டைம்லேயே ஆஸ்திரேலியா மார்க்கெட், ஜப்பான் மார்க்கெட், சைனீஸ் மார்க்கெட் எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். நம்மளோட மதிய டைமில் தான் UK மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி நம்மளோட நைட் டைமில் தான் US மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ நாடுகளுக்கு இடையே இந்த மாதிரி டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால செட்டில்மெண்ட் ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக T+2 2 நாளைக்கு அப்புறம் செட்டில்மெண்ட் நடக்கிறதுக்கு இதுதான் ரேட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. நாம் 2 நாளுக்கு அப்புறம் செட்டில்மெண்ட்டுக்காக இருக்கிற ரெஃபரன்ஸ் ரேட்டை இன்னைக்கு யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கோ டீல் புக் பண்ணி வாங்குறதுனால ஒரு சின்ன அமௌண்ட்டை அந்த ஸ்பாட் ரேட்லேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு ரேட்டாக கொடுப்பாங்க. ஏன் இந்த ஒரு சின்ன அமௌண்ட்டை மைனஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 2 நாடுகளுக்கு இடையே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கான வித்தியாசம் ப்ளஸ் டைம் வேல்யூ ஆஃப் மணி இதை கால்குலேட் பண்ணிவிட்டு ஃபண்டிங் காஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த காஸ்ட்டை டிடெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு கொடுக்கறதுனால தான் ஸ்பாட் ரேட் பெட்டராகவும் ஸ்பாட் ரேட்டுக்கும் டாமுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் 1 நாளாக இருக்கிறதுனால ஸ்பாட் ரேட்டை விட டாம் ரேட் கொஞ்சம் கம்மியாகவும் ஸ்பாட் ரேட்டுக்கும் கேஷ் ரேட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் 2 நாள் அப்படிங்கிறதுனால டாம் ரேட்டை விட கேஷ் ரேட் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பாட் ரேட் 96 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா டாம் ரேட் 95 ரூபாய் 98 பைசாவாகவும் கேஷ் ரேட் 95 ரூபாய் 96 பைசாவாகவும் இருக்கும். நாம் முன்னாடியே பார்த்த மாதிரி ஃபார்வர்ட் ரேட் அப்படிங்கிறது ஸ்பாட் ரேட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஒர்க்கிங் டேஸில் செட்டில் ஆகுறதுனால ஸ்பாட் ரேட்டை விட ஃபார்வர்ட் ரேட் பெட்டராக இருக்கும். ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஏதாச்சும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கர்கனாமிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.